அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை அழகுபடுத்துவோம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை. இயேசு கற்றுத்தந்த இறைவேண்டல். மத்திய நற்செய்தி நூல் பிரிவு 6, இறை சொற்றொடர்கள் 7 முதல் 15 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இயேசு காலத்தில் யூத மக்கள் வாழ்க்கையில் நாள்தோறும் இடம்பெற்றதை அவர்கள் காலையிலும் மாலையிலும் ஓதிய ஹெமா எனப்பட்ட இறைவேண்டல். இதன் அர்த்தம் பொது இடங்களில் மக்களிடமிருந்து நல்ல பெயர் வாங்க, அவர்களை புகழ வேண்டும் என்ற நிலையில் ஜெபித்து வந்தனர். இத்தகைய மனநிலையை இயேசு விரும்பவில்லை. தன் சீடர்களுக்கு சரியாக கற்றுக் கொடுக்கின்றார். எப்படி ஜெபிப்ப, எப்படி ஜெபத்தின் வழியாக வாழ்விலே செயல்பாடுகளை மேற்கொள்ள. யூத மரபுகளுக்கு ஏற்றவாறு இயேசு கற்றுத்தந்த ஜெபத்திலே 7 விண்ணப்பங்கள் அடங்கியுள்ளன. இவற்றில் முதல் 3 விண்ணப்பங்கள் கடவுளின் இறையாட்சி பற்றியும் கடவுள் சார்பாக மனித செலுத்தும் 3 அன்பு வேண்டுகோள்கள் என நாம் குறிப்பிடலாம். அடுத்து 4 விண்ணப்பங்கள் அன்றாட மானிட வாழ்வுக்கு தேவையானவை பற்றி. 1, கடவுளின் அன்றாட பராமரிப்பு. 2வது, பாவ மன்னிப்பு. 3வது, மீண்டும் பாவத்திற்கு உட்படாதிருக்க இறையருள். 4வது, தீமைகள் அனைத்திலிருந்து விடுதலை போன்றவை. இவற்றை உணர்ந்து நாம் சிறப்பாக இறைவேண்டல் செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இன்று புனித ஹிலாரியஸ் விழாவையும் சிறப்பிக்கின்றோம். இவர் சார்டீனியா தீவில் பிறந்தார். திருத்தந்தை 1ஆம் லியோவின் ஆட்சி காலத்தில் அவருக்கு திருத்தொண்டராக பணிபுரிந்தார். 449ஆம் ஆண்டில் கூட்டப்பட்ட 2ஆம் எபேசஸ் பொது சங்கத்திற்காக திருத்தந்தையின் பிரதிநிதிகளில் இவரும் கலந்து கொண்டார். இவர் ஆற்றிய முக்கிய பணிகள்: திருச்சபை போதனைக்கு எதிராக எழுந்த திரிவு கொள்கைகளை கண்டித்தார். ரோம திருப்பிடத்தின் அதிகாரத்தை நிலைநாட்டினார். திருத்தந்தையாக உயர்த்தப்பட்ட பின்பு 465ஆம் ஆண்டில் ரோம் நகரில் ஒரு சங்கத்தை கூட்டினார். ரோம் நகரில் பல கோவில் கட்டடங்களை எழுப்பியும் புதுப்பித்து அழகுபடுத்தியும் பணிகள் புரிந்தார். புனித யோவான் பெருங்கோவில் சிறு கோவில்கள் 3 கட்ட அவர் ஏற்பாடு செய்தார். அன்பார்ந்தவர்களே, இயேசு கற்பித்த ஜெபம் ஒரு முதன்மை ஜெபமாக உள்ளது. இந்த அதிக மொழிகளில் சொல்லப்படுகின்றது. இதன் முதல் பகுதி இறையாட்சி குறித்து. இதன் 2வது பகுதி இறையாட்சி எப்படி நம்மத்தில் நமக்குள்ளும் நிகழும் என்பதை கூறுகிறது. இவற்றை 3 முக்கிய கருத்துகளில் நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. 1, உடல் ரீதியாக. இங்கு உடம்பினை பற்றி கூறுவது நம் உடலின் உணர்வுகளின் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற. 2வது, உறவு ரீதியான. இந்த உறவு என்பது ஒரு குழுமத்தின் தேவையாக மாறுகிறது. 3வது, ஆன்மீக ரீதியான. ஆன்மீக தேவைகளுக்கு தடையாக இருப்பது தீயோன். இதை விரட்டி அடிக்க கடவுளின் துணை வேண்டும். இப்பொழுது நாம் தவக்காலத்தில் இருக்கிறோம். நம்முடைய தீமைகள், நம்முடைய குறைபாடுகள் எல்லாம் மறை வேண்டும். இதை இறைவன் விரும்புகின்றார். நம்முடைய ஜெபத்திலே யாரிடமாவது மனத்தாங்கல் இருக்கிறது என்றால், பகையாக இருக்கிறது என்றால், உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். பகைவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை இறைவன் எதிர்பார்க்கின்றார். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். என்னில் இறையாட்சி மலர இறைவேண்டல் செய்கின்றேனா? எனது ஜெபம் இறைவனையும் மனிதனையும் இணைக்கின்றதா? விளம்பரம் இல்லாத இயல்பான ஜெபம் என்னில் உள்ளதா? மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இயேசுவின் இறையாட்சியை சரியாக புரிந்து கொண்டு இறை மனித உறவில் சிறந்து விளங்க வரம் தாரும். ஆமீன்.